வணக்கம் மக்களே, வணக்கம். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே, வணக்கம். சென்னையில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதே அதுவே பெரிய மறுபிறப்பு மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளோ பிரச்சனைகள். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ரோட்டில் போகும்போது நீங்கள் உங்களை சுற்றி லாரி வருது, பஸ் வருது, எது நடந்தாலும் சரி அது உங்களோட பொறுப்பு தான். அரசு எந்த கவனமும் எடுத்துக்காது. ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டு போகும்போது பெரிய குழியில் போய் நீங்கள் விழுந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மழை நேரத்தில் ஏதாவது கரண்ட் கம்பி கடந்து அதில் போய் நடந்தீங்கன்னா, அதில் ஏதாவது உயிரிழப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது உங்கள் தப்பு. கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஏதாவது கிணறு வெட்டி, ஏதாவது குழி நோண்டி, ஏதாவது பேரிகேடு இல்லாமல் கேபிள் போடுறேன் அது போடுறேன்னு சொல்லி தோண்டி வச்சுருப்பாங்க. பேரிகேடு போட்டிருக்க மாட்டாங்க. அதில் போய் யாராவது ஒரு ஆள் விழுந்தாங்கன்னா அதில் உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்க தவிர கவர்மெண்ட்டுக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லை. சாக்கடை குழாய் அங்கங்கே திறந்து கிடக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அதில் நீங்கள் போய் விழுந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. கவர்மெண்ட்டுக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லை. கவர்மெண்ட்டு வரின்னு கேட்குறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குமே தவிர உங்களோட உயிரை கவனிக்கவோ உங்களுக்கு பாதுகாப்பு செய்யவோ இங்கே யாருமே கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா நண்பர்கள்லேருந்து யாருமே கிடையாது. அதனால தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. ஆனால் இதை பற்றி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொன்னாலே நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இது ஒரு போரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தங்கச்சி என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன்னே, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் செட்டில்டுன்னாங்க. சரிம்மா சொல்லுமா அப்படின்னு. 29 வயசுண்ணே, இப்போ என்கிட்ட ஒரு 2 crore இருக்குது, 2 கோடி இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணுண்ணே அப்படின்னாங்க. நான் சொன்னேன்ம்மா, நான் சர்டிஃபைடும் கிடையாது, எதுவும் கிடையாது, வேறு யாராவது நீ ஒரு ஆளை பண்ணுவேன். இல்லைண்ணே எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் எனக்கு ஐடியா மட்டும் கொடுங்கண்ணே அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அம்மா 2 கோடி வந்துச்சு, நீ அது எப்படிம்மா 29 வயசில் நீ 2 கோடி எப்படிம்மா ஒன்ட்ட இவ்வளோ பெரிய கார்பஸ் வச்சுருக்கே எப்படிமான்னு கேட்கும்போது தான் சோகக்கதை தொடங்குச்சு. தங்கச்சி அழுக ஆரம்பித்தாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு 5 நிமிஷம். என்னடான்னு கேட்டிங்கன்னா, திருமணமாகி 2 வருடம் தான் ஆகுது. திருமணமாகி 2 வருடம் தாங்க ஆகுது. அவருடைய கணவர் விபத்தில் இறந்துடுறாரு பெங்களூரில் விபத்தில் இறந்தோடனே நல்லபடிக்கு அவர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்திருந்தனால அவருக்கு ஒரு 2 கோடி ரூபா இவங்க நாமினியாக இந்த மனைவிக்கு சேர்ந்துருச்சு. ஒரே ஒரு குழந்தை, கை குழந்தை, 3 மாத கை குழந்தை. அப்போ இதெல்லாம் நான் பார்க்கும்போது அந்த பொண்ணு சொன்னாங்க, அண்ணே இந்த டேர்ம் இன்சூரன்ஸு ஒன்று இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா சொல்லி தானே எனக்கு பண்ணாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், எப்பா உங்கள் அப்பா டேர்ம் இன்சூரன்ஸுக்கு இவருக்கு எடுக்கணும்னு எப்படி சொன்னாங்க அப்படிங்கும்போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து வந்துச்சு. என்னென்னா, இந்த பையன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முன்னாடி காலேஜில் எப்படி இருந்தோமோ, இந்த பேச்சுலர் லைஃப்பில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே இருந்திருக்கான் அந்த பையன். லேட் நைட் ட்ரிப்பு, அங்கே போகிறது இங்கே போகிறது, வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, லொக்கேஷனை புது மலைகள் ஏறுறது, பீச்சுக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பையன் ரொம்பவே எந்தூசியாசமாக இருந்திருக்கான். ஆனால் மாமனார் ஆகிய அவருக்கு என்னென்னா ஒரு சிறிய கவலை, மாப்பிள்ளை என்ன இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் கேட்கல. கிரவுண்டுக்கு போகிறது, விளையாடுறது, ஹார்ஸாக பைக்கு ஹெல்மெட் எல்லாம் ஓட்டுறது. அப்போ அவரோட தந்தை என்ன பண்ணுறாருனாக்க, தான் பொண்ணு மேலே இருக்க அக்கறையினால் மாப்பிள்ளைக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறார், டேர்ம் இன்சூரன்ஸ். நல்லா பாருங்கள், இன்றைக்கி அந்த பொண்ணை காப்பாற்றிருச்சு. அந்த பொண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய வட்டியில், ஓகே, அது நீங்கள் எஃப்டி போனாலும் சரி, பாண்ட்ஸு போனாலும் சரி, அல்லது சீனியர் சிட்டிசன் அவங்க அப்பா பேரில் போட்டாலும் சரி, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் சரி, அது பன்மடங்கு பெருகி வளரும். ரைட்டா? அந்த பெண்ணோட திருமணத்துக்கும் அது பெருசாக உதவும், அதில் மாற்று கருத்தே இல்லை. கரெக்டாக? அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன்மா, ரொம்பவே கேட்க வருத்தமாக இருக்குது, ஆனால் பரவாயில்லம்மா, உன்ட்ட ஒரு 2 கோடி ரூபாய் இருக்குது, அதை வச்சு நீ மறுவாழ்வு பண்ணுறதுக்கு வழிகள்லாம் சொல்லி தங்கச்சிக்கு எல்லாத்தையும் நான் சொன்னேன். இந்த வீடியோ ஸ்பான்சர்டு பை டிட்டோவுக்கு தேங்க்யூ. என்னென்னா, இவங்க மூலிமா அட்லீஸ்ட் இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற கல்வி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குல்ல, அதனால் அவங்களுக்கு நன்றி. இது முக்கியமாக இந்த நிறுவனம் ஜிரோதாவோட பேக்டு கம்பெனி, ஒருங்கிணைந்த ஜிரோதாவோட பேக்டு கம்பெனி. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டிட்டோவோட வெப்சைட்டை உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பாருங்கள், டிட்டோட வெப்சைட் உள்ளே போனோமே பாருங்கள், லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு இருக்குது. அதில் நமக்கு என்ன தேவை? இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் தேவை. லைஃப் இன்சூரன்ஸில் பாருங்கள், அந்த டேர்ம் இன்சூரன்ஸோட லிஸ்ட்டில் பாருங்கள், கம்பேர் அண்ட் சூஸு, பெஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானு, டாப் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, கம்பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான், டேர்ம் பிளான்ஸ் எக்ஸ்பிளைன்டு, பெஸ்ட்டு 1 crore பிளான் டேர்மு அப்படிலாம் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், கம்பேர் எடுத்துக்கிறேன் நான். அப்போ கம்பேருக்கு நான் போகிறேன். கம்பேரில் போய் பார்த்தோம்னா, கம்பேர் இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் வந்துடும். இதில் எது கம்பேரிங் அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் நீங்களே பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா டாப்
இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு கேட்குறேன். டாப் டேர்ம் இன்சூரன்ஸ் யார் யார் கொடுக்குறான்னு கேட்கும்பொழுது அவங்க இதில் காட்டுறாங்க, ஒரு 4-5 நிறுவனங்கள்லாம் காட்டுறாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், முக்கியமாக 2028 2025 வரையும் ஐஆர்டிஏ கொடுத்த முக்கியமான சில குறிப்புகள், தரவுகள் என்னென்னா, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 98.66 இருக்கணும், மோர் தென் 97 இருக்கணும். இண்டஸ்ட்ரி வந்து 98 இருக்குது, மோர் தென் ரெக்கமெண்டட் வந்து 97க்கு மேலே இருக்கணும். அடுத்து செட்டில்மெண்ட் ரேஷியோ மோர் தென் 90 இருக்கணும். அதுக்கப்புறம் வேல்யூம் ஆஃப் கம்ப்ளைண்ட் பாருங்கள் 17.67. அடுத்து சால்வன்சி ரேஷியோ, இது எல்லாமே என்னென்னா இந்த வெப்சைட்லேயே இருக்குது. முக்கியமாக இந்த வெப்சைட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பணியில் இருக்கிற எல்லாருமே அட்வைசருமே ஐஆர்டிஏ சர்டிஃபைடு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க எல்லாருமே. அதே மாதிரியே பெஸ்ட்டு 1 crore, அதே மாதிரி பெஸ்ட்டு 1 crore டேர்ம் பிளான் பார்க்குறேன். அதில் பாருங்கள், பெஸ்ட்டு 1 crore டேர்ம் பிளான் கீழே வந்தோம்னாக்க எல்லா டேர்ம் இன்சூரன்ஸோட டாப் 5 சாய்ஸஸை அவங்களே கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஐஆர்டியோட வெப்சைட்டு தரவுப்படி இங்கே காட்டுறோம் பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் டோட்டலாக எல்லாமே இதில் இருக்குது. தரவரிசை படி பெஸ்ட்டு எதுங்கிற தரவரிசை படி ஐஆர்டி எப்படியும் இருக்குது. இவங்களோட வெப்சைட்லேயும் தெளிவாக டாப் 5 கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே ஒரு மனிதன் வாழ்ந்து ரோடு சரியில்லை, இன்ஃப்ரா சரியில்லை, அவனுக்கு சுற்றி இருக்கிற போக்குவரத்துலாம் சரியில்லை, அவனுக்கு வேலையில் பிரச்சனை, அடுத்து அவனுக்கு சாராயம் குடிக்கிறான், அடுத்து சிகரெட் அடிக்கிறான், இந்த பிரச்சனைலாம் தாண்டி அவனுக்கு ஒரு குடும்பத்தை நடத்தி வழி நடத்தி அவன் ஒரு 75 வயசு வரையும் வாழ்கிறது இங்கே பெரும்பாடு. அப்போ இங்கே நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மொபைலுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஒரு 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஏன் வீட்டுக்கு கூட இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் ஒரு பர்சனுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக மொத்தம் யார்கிட்ட இதை சொன்னாலுமே இதை வந்து இருக்கட்டும் சார் அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா, நீங்கள் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணலை இயர்லி ஸ்டேஜில், முன்னாடியே நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா பின்னால் அது உங்களை செலக்ட் பண்ணாது. என்னென்னா 45 வயசு 50 வயசில் போய்ட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போனீங்கன்னா இன்சூரன்ஸே ரிஜெக்ஷன் ஆகும், அது உங்களை செலக்ட் பண்ணாது. இப்போ இளமையாக இருக்கும்போதே இன்சூரன்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு குடும்பத் தலைவன், ஒரு குடும்பத் தலைவி இல்லாத பொழுது அந்த டிபெண்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களை சார்ந்து இருக்கிறாங்களே, அந்த சார்ந்து இருக்கிற நபர்களோட வாழ்க்கை முழு மட்டமாக தரமட்டமாகுது. திரும்பி அவங்க ஜீரோலேருந்து எந்திரிக்கணும். ஆனால் ஒருவேளை ஒரு நபர் டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்திருந்தாரு அப்படின்னா அவர் எந்த இடத்துட்டு விட்டாரோ அடுத்த நாள்லேருந்து அந்த இடத்துலேருந்து அவரோட வாழ்வு இனிமையாக நகருது. இவ்வளோதாங்க. உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நபர் என்ன செய்ய வேண்டுமோ அவர் இல்லாத பொழுதும் அதைவிட பன்மடங்கு அதிகமாக செய்யக்கூடிய வழிமுறை தான் பாதுகாப்பு கேடயம் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். முதல்ல இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொன்னாலே நீங்கள் யோசிப்பீங்க, என்னோடய ஏஜென்ட்டு என்னோடய பேங்க் மேனேஜர் இதை பற்றி சொல்லலையே சார், சொல்ல மாட்டாங்க. டேர்ம் இன்சூரன்ஸை சொன்னால் அதில் அவங்களுக்கு லாபமே கிடையாது, அதனால் சொல்ல மாட்டாங்க. முழுக்க முழுக்க டேர்ம் இன்சூரன்ஸு நம்மளை மாதிரி நபர்களுக்கு பொதுமக்களுக்கு தான் சிறந்தது. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துடுறாங்க. ஆனால் கிளைம் ரேஷியோ பார்த்திங்கன்னா, ஒரு ரிஜெக்ஷன் பார்த்திங்கன்னா அது வந்து வருஷத்துக்கு 1.55% இருக்குது ஐஆர்டிஏ படி. அப்போது ரிஜெக்ஷன் இருக்குது. ஏன் ரிஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் வந்து சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்திருப்பார், ஏற்கனவே அவருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கும், ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்திருப்பார், அவருக்கு தெரியும் நம்ம இறக்க போகிறோம், அதுக்கப்புறம் அவர் போய்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பார். ஆனால் டிஸ்க்ளோஷர் பண்ணியிருக்க மாட்டார், அதெல்லாம் ரிஜெக்டட் ஆகும். அப்போது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை அணுகிறதுக்கு முன்னாடி எப்படி அணுகணும், எந்த டேர்ம் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணணும், அதை சூஸ் பண்ணுற வழிமுறைகள் என்ன, எதனால் சூஸ் பண்ணணும் சார். டேர்ம் இன்சூரன்ஸ் இட் இஸ் நான் நெகோஷியபிள், அவ்வளோதான், நான் நெகோஷியபிள். ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி வேலைக்கு போகிறாங்க, டிபெண்டன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க இல்லாத சமயத்தில் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் எவ்வளோ தொகை தேவைப்படுதோ, உயர்கல்வி திருமணம் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கிறது அவசியம். இதில் முக்கியமானது என்னென்னா, 25 வயசில் ஒரு வேளை டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கலைன்னா 50 வயசில் அது உங்களை எடுக்காது. புரியலையா? டேர்ம் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணுற வயசு சின்ன வயசில் நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், ஏன்னா இளமையாக இருப்பீங்க, அப்போ போய் பண்ணலாம். ஒரு 45-50 இருக்கும்போது நமக்கு இளமை போயிடுச்சு, இனி வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ப்ரீமியம் அதிகமாகிடும். அதனால தான் சிறிய வயதிலே நீங்கள் வந்து ப்ரீமியம் எடுத்துகிட்டு 5 வருஷமோ 6 வருஷமோ கட்டிட்டிங்கன்னா உங்களோட 60, 70, 80, 100 வயசு வரையும் கூட நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் இறந்தீங்கன்னா கூட 1 to 2 கோடி வரையும் அந்த நபர் பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 24 வயசு 25 வயசு 26 வயசில் மொதல் 5 வருஷம் கட்டிட்டாலே போதுமானது. இல்லை சார் வருஷத்துக்கு எனக்கு 600-700 தான் கட்ட முடியும்னாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் அவைலபிள். 600 700 கட்டினா மட்டுமே போதுமானது. 1 கோடி வரையிலான டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். ஒன்று சரியான தகவல்களை பெற்று சரியான இன்சூரன்ஸாக வாங்கணும். அதை எப்படி வாங்கணுங்கிறத பற்றி தான் இந்த காணொலி. ஐஆர்டிஏ படி ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா
98.45% கிளைம் அப்ரூவ்ட் ஆகிருக்கு. 1.55% ரிஜெக்டட் ஆகிருக்கு. 65% ரிஜெக்டன் எதனால் ஆகிருக்கு? நான் டிஸ்க்ளோசர் சொல்லாததுனால. அடுத்து ஆஃப்டர் 3 வருஷம் இனிமேல் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனினாலும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதாவது புது ரூல் வந்துருச்சு சார். மொத்தம் 3 வருஷம் கட்டிட்டீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ டிஸ்க்ளோசர் நீங்கள் பண்ணலை. ஓகே, 3 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. அப்போவும் அவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் நியூ அப்டேட்ஸு. இந்த காணொலியை பார்க்குற இப்போ சிஸ்டர் பிரதர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஜென்சி பசங்களாம், சார் நான் ஹெல்த்தியாக இருக்கேன், இப்போ எனக்கு எதுக்கு சார் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறீங்களா? தம்பிங்களா, டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த வயசில் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, எங்களை மாதிரி 44 வயசு 45 வயசில் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. டேர்ம் இன்சூரன்ஸு ப்ரீமியம் அதிகம். ஏன்னா உன்னோட 25வது வயசில் நீ ப்ரீமியம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 32 வயசில் உன்னோட அந்த ஷெடியூல் முடிஞ்சு போயிடும். பணத்தை கட்டியிருப்பேன். அடுத்து உன்னோட வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுன்னு இருக்குது. ஒரு தந்தையா, ஒரு அம்மாவா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த பிள்ளைங்க காலத்துக்கும் நம்ம பேரை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அந்த பிள்ளைங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போகிறது அது வந்து நல்லதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு தகப்பனா ஒரு தாயாக என்ன பண்ணுவோம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, ஒரு வேளை நான் இல்லாத நேரத்தில் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் என் பிள்ளைங்களை காப்பாற்றும். என் லோன் எடுத்தேன், 75 லட்ச ரூபா லோன் எடுத்தேன், அந்த லோன் என் பையன் 18 வயசு பையன் தலையில் போய் விழுந்துடக்கூடாது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு குறைவான ப்ரீமியத்தை கொடுத்துட்றேன். சார் குறைவான ப்ரீமியம் என்ன சார்? தீபாவளிக்கு 8 சட்டை எடுக்கிறோம், பொங்கலுக்கு 4 பேண்ட் எடுக்கிறோம், பிறந்த நாள் எடுக்கிறதுனா கிஃப்ட் அனுப்புகிறோம், பாஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், ஃப்ரெண்டோடு சேர்ந்து தண்ணி அடிக்க போகிறோம், சிகரெட்டு குடிக்கிறோம், என்ன சார் இது? காரு ட்ரிப்பு போகிறோம், எவ்வளோ செலவு சார் நம்ம பண்ணுறோம்? அந்த செலவில் இந்த ப்ரீமியம் பண்ணுறதுல அதில் என்ன சார் பிரச்சனை இருக்குது? சார் நம்மளால் இயலும், ஆனால் அதுக்கு ஒரு மனம் தான் வேணும். அதனால் உலகத்தில் நடக்கிற ஊரில் நடக்கிற காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது டேர்ம் இன்சூரன்ஸ் நான் நெகோஷியபிள் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் அப்படி போட்டிங்கனாலே முதல்ல ஒரு 4-5 வெப்சைட் வரும். எல்லா வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் நம்பரை கேட்பாங்க. நம்பரை கேட்டுட்டு ஸ்பேம் மேலே ஸ்பேம், அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குற வரை தொல்லை பண்ணுவாங்க. அந்த தொல்லை டிட்டோவில் கிடையவே கிடையாது. டிட்டோவை பொறுத்தவரை என்ன கிளியராக அவங்க மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நோ ஸ்பேம் பாலிசி. ஒரு தடவை தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்களே தவிர கண்டினியூட்டியாக உங்களை வந்து புஷ் பண்ணுறதோ, ப்ரெஷர் பண்ணுறதோ, சேல்ஸ் ப்ரெஷர் பண்ணுறதோ, சேல்ஸ் மூடில் உங்கள்கிட்ட வந்து இதை விற்கணும் அப்படிங்கிறதோடு அவங்க வரவே மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடியது அரை மணி நேர இலவச ஆலோசனை. இதை விட என்ன சார் வேணும்? அரை மணி நேர இலவச ஆலோசனை. நீங்கள் வாங்குறீங்க, வாங்காமல் போகிறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வயதுக்கேற்ப, உங்கள் தொழிலுக்கேற்ப, உங்கள் வாழ்க்கைக்கேற்ப டேர்ம் இன்சூரன்ஸ் எதுன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க முடியும்ல? தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிட்டோவோட வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம். டிட்டோட வெப்சைட்டு போகிறோன்னா இங்கே பாருங்கள், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அடுத்து கிளைம் போகிறதா இருந்தால் யாருக்கா கிளைம் டவுட் இருந்துச்சுன்னா, அது இல்லை கிளைம் ஆகலை அப்படின்னா அதுக்காகவும் இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? லைஃப் இன்சூரன்ஸில் பாருங்கள், கம்பேர் அண்ட் சூஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் பேசிக்ஸ் இருக்குது, ஃபார் யுவர் ப்ரொஃபைல், அதாவது உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, என்ஆர்ஐக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, அடுத்து வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது, ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு இருக்குது. ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிளுக்கு டாப் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 5-6 இதில் வந்து காட்டுறாங்க, டாப் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஐஆர்டிஏவோட இவங்க இந்த கம்பெனியில் வேலை செய்கிற அனைத்து அட்வைசருமே ஐஆர்டிஏ சர்டிஃபைடு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐஆர்டிஏ சர்டிஃபைடு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. ஐஆர்டிஆல் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு ஆலோசனை தரவங்க இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஐஆர்டிஏ கொடுத்த செட்டில்மெண்ட் ரேஷியோ அங்கே பாருங்கள், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அமௌண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் வேல்யூம் ஆஃப் கம்ப்ளைண்ட், சால்வன்சி ரேஷியோ, இது எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது எல்லாம் பார்த்து தான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கணும். ஆனால் ஒரு தனி நபராக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்ட்டு உள்ள நுணுக்கமாக போய்ட்டு பார்ப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா பார்க்க மாட்டீங்க. அதனால தான் டிட்டோ நிறுவனமானது ஜிரோதா இருக்கு இல்லையா, ஜிரோதாவோட ஒருங்கிணைந்த நிறுவனங்களில் ஒன்றாக இருக்குது. ஒளிவு மறைவற்ற உண்மையான நேர்மையான நிறுவனமாக இந்த டிட்டோ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. காணொலி பார்க்குற யாராவது அவங்களுக்கு தேவையான டேர்ம் இன்சூரன்ஸ் எது, நான் சிறந்த டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுத்திருக்கேனா அப்படிங்கிறத அரை மணி நேரம் ஃப்ரீ கன்சல்டேஷன், ஃபோர்ஸ் கிடையாது, சேல்ஸ் பிச்சு கிடையாது, இதை வாங்குங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது, எங்கள்கிட்ட இதை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறது கிடையாது. முழுக்க இது ஒன்லி கன்சல்டேஷன். இந்த இலவச ஆலோசனை, அதாவது ஃப்ரீ கன்சல்டேஷனை வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் மூலியமோ, உங்கள் கம்ப்யூட்டர் மூலியமோ, உங்கள் லேப்டாப் மூலியமோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே வெப்சைட் இப்படி வரும் பாருங்கள். இதில் எங்கள் மேலே பாருங்கள் பை இன்சூரன்ஸ். ஸோ அந்த பை இன்சூரன்ஸை கிளிக் பண்ணோன்னே பிக் சூட்டபிள் டைம்னு இருக்கு இல்லையா, இந்த பிக் சூட்டபிள் டைம்ஸை செலக்ட் பண்ணோன்னா ஹெல்த் இன்சூரன்ஸா அல்லது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸான்னு கேட்குது. அப்போ நமக்கு என்ன வேணும்? டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வேணும். அப்போனா ஷெடியூல் டேட் ஃபார்
டேர்ம் கால் அப்படின்னு கொடுத்துட்றேன். இன்றைக்கி 18ஆம் தேதி எனக்கு மத்தியானம் லஞ்ச் டைத்தில் வேணுமா அல்லது ஈவினிங்கில் வேணுமா அல்லது அப் டு 7:30 வரையும் உங்களுக்கு வேணுமாங்கிறத எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட லஞ்ச் டைம் 1 PM கொடுக்குறேன். 1 PM கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் த ஷெடியூல் இருக்குது இல்லையா, கன்ஃபார்ம் த ஷெடியூல் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் த ஷெடியூலில் நேம் கேட்கும், இமெயில் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல உங்களோட பெயர் கேட்பாங்க, பெயரை கொடுத்துருங்க. உங்களோட மின்னஞ்சல் கேட்பாங்க, அதாவது இமெயில் ஐடி கேட்பாங்க, இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கைபேசி மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த டிட்டோ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, யூடியூப்பில் மதுரை வீரன் மணி கோச் MBMCன்னு கொடுங்க, அல்லது யூடியூப் சேனல் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. கீழே வந்து ப்ரீஃப் அபவுட் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரீஃப் அபவுட்னா உங்களை பற்றி சொல்லுங்கள், ஏன்னா சரியான அட்வைசர் உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், I am 38 years old, நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். I am 30 years old working in auto industry. I would like to take a term insurance. அதாவது நான் 38 வயசு ஆகிடுச்சு எனக்கு, நான் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க விருப்பம் இருக்கிறது, எனக்கு இலவச ஆலோசனை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கீழே வந்து வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களோட வாட்ஸ்அப்புக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும், உங்களுக்கு ஷெடியூல் புக் ஆகிடும். நீங்கள் உங்கள் கன்சல்டேஷனை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வயதுக்கு ஏற்ப எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சிறந்ததோ அவங்களே சொல்லிடுவாங்க. அதோட கம்பேரிசன் எல்லாத்தையுமே உங்களோட வாட்ஸ்அப் காலில் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க, தகவலை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அந்த கால் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி தொடர்பு கொள்ளவே மாட்டாங்க. அன்டில் அன்லஸ் நீங்களாம் அவங்கள கேட்குற வரையும் அவங்கள தொடர்பு கொள்ளவே மாட்டாங்க. அப்படியே இங்கே ஒரு செக்லிஸ்ட்டை கொடுத்துட்றேன். டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு செக்லிஸ்ட் இங்கே பாருங்கள். அதாவது என்ன செக் பண்ணணும், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ CSR 97க்கு மேலே இருக்கணுங்க. ஓகே, 100ல் எத்தனை கிளைம் பண்ணினாங்க, அதாவது 100 கிளைம் வந்திருக்கு, எத்தனை கிளைம் பண்ணினாங்க, அது 97க்கு மேலே இருக்கணும். அடுத்து மொத்த தொகையில் எவ்வளோ பேமெண்ட்டு பண்ணாங்க, அதாவது அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் ரேஷியோ 95க்கு மேலே இருக்கணும், அதாவது மொத்த தொகையில் எவ்வளோ பர்சன்டேஜ் செட்டில்மெண்ட் பண்ணாங்க, ரைட்டுங்களா. அடுத்து சால்வென்சி ரேஷியோ, அந்த கம்பெனிக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு வலிமை இருக்கா, அதாவது அது 1.5க்கு மேலே இருந்தால் சிறந்தது. அதாவது நிறைய பேர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க, அதில் சால்வென்சி ரேஷியோ அதிகமாக இருக்கணும். அடுத்து கம்ப்ளைண்ட்ஸு 20க்கு கீழே இருக்கணும், புகார்கள் குறைவாக இருக்கணும். அடுத்து கிளைம் ப்ராசஸிங் நாட்கள் 1 to 7 நாட்களாக இருக்கணும். அடுத்து வருஷ வருமானத்தின் 10 to 15 தொகை சம்மஷூடு கவர் குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கணும். அடுத்து ஆன்லைன் ரிவ்யூ, பிராண்ட் ட்ரஸ்ட்டு, நம்பகமான பிராண்டாக இருக்கணும். இது எல்லாம் இந்த 7 விதமான செக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பட்டியல் சரிபார்ப்பு இந்த 7ம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உறுதி பண்ணிட்டு தான் டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ குறைந்த வயதிலேயே குறைந்த ப்ரீமியமில் 5 வருடம் மட்டும் கட்டினாலே போதுமானது. 100 வயது வரையும் உங்களோட வாழ்க்கையை நீங்களே பாதுகாத்துக்கலாம். மக்களை கீழே இந்த காணொலியில் டிட்டோவோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன். லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷெடியூல் பண்ணுங்கள், உங்கள் காலை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சிறந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எதுங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அரை மணி நேரம் இலவச ஆலோசனையை பெற்றுக்கங்க. அதாவது என்ன போன்ற ஆள்கிட்ட கேட்குறீங்க, அல்லது பேங்க் மேனேஜர் கேட்குறீங்க, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்பீங்க, அல்லது உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்பீங்க, அல்லது சித்தப்பா சித்தி பெரியப்பா அவங்களாம் இல்லைங்க, அவங்களாம் கிடையாது. IRDA அப்ரூவ்டு அட்வைஸர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டிட்டோவில் உங்களுக்கு கால் பண்ண போகிற எல்லாருமே IRDA சர்டிஃபைடு. அதனால் அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான டேர்ம் இன்சூரன்ஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து உங்கள் குடும்பத்தை உங்களை சார்ந்து இருக்கிறவங்களோட நன்மைக்காக இப்போவே நீங்கள் புக் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துக்கங்க. நன்றி மக்களே, நன்றி.